1940ஸ்ல வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த காலகட்டத்துல சயின்ஸ் ப்ராக்ரஷனை வச்சு ஹியூமனிட்டியை சேவ் பண்றதுக்கு பதிலா அந்த சயின்ஸை வச்சு மனித இனத்துக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹிஸ்டரியிலேயே ரொம்ப அதிர்ச்சியான மனித தன்மையே இல்லாம மனித இனத்து மேல நடத்தின ஒரு சீக்ரெட் ரிசர்ச். அந்த இடம் தான் யூனிட் 731 ஜப்பான்ல இருக்கு. இந்த பிளேஸ்ல தான் ஜப்பானோட சீக்ரெட் பயாலஜிக்கல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் நடந்துச்சு. அபிஷியலா இத ரிசர்ச் சென்டர்னு சொல்லி ரன் பண்ணாங்க. ஆனா உள்ள நடந்தது உயிரோட இருந்த மனிதர்கள் மேல நடத்தின கொடூரமான ரிசர்ச். ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல ஜப்பான்ல நடந்த கொடூரமான ரிசர்ச், அப்புறமா அந்த டைம்லயே நடந்த வார், சயின்ஸ், குரூஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், டார்கஸ்ட் சீக்ரெட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் ஹிஸ்டரிய பத்தியும் பார்க்கலாம். ரொம்ப ஷார்ட்டான இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன். இந்த கதையை முழுசா புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் 1930s ஏசியால என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம். 1930ஸ்ல ஜப்பான் ரொம்பவே ஃபாஸ்டா அதோடைய மிலிட்ரி பவரை டெவலப் பண்ணிட்டு இருந்துச்சு. ஜப்பானோட சிம்பிள் கோல் வந்து ஏசியாலேயே சூப்பர் பவரா இருக்கிற ஒரு கண்ட்ரியா மாறணும்ன்றது தான். அதுக்காக ஜப்பான் படையெடுத்த ஒரு இடம், அதோடைய மெயின் பிளேஸ் மஞ்சூரியா. 1931ல படையெடுத்து வராங்க. அதுக்காக அங்க ஜப்பான் ஒரு பப்பட் ஸ்டேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதுதான் மஞ்சுகோ. இந்த இடத்துல தான் லேட்டரா சீக்ரெட் ரிசர்ச் சென்டர் பில்ட் பண்றாங்க. இந்த பிளேஸ் ஹார்பின்ற ஒரு இடத்துக்கு பக்கத்துல இருக்கு. அபிஷியலா இத வாட்டர் பியூரிஃபிகேஷன் பண்றதுக்காக ஓபன் பண்ண சென்டர்னு சொல்லி கவர் அப் பண்றாங்க. பட் அது ஆக்சுவலா பயாலஜிக்கல் வார்ஃபேர் லேப். அதுக்கு ஹெட் ஷீரோ ஆஷின்ற ஒரு பர்சன். இந்த ஷீரோ ஆஷி ஒரு ஜப்பான் மிலிட்டரி டாக்டர், ரொம்ப ஆம்பிஷியனான பர்சன். அவர் பிலீவ் பண்ணது பயாலஜிக்கல் வெப்பன் தான் ஃபியூச்சர் வார்ல பவர்ஃபுல்லான வெப்பனா இருக்கும்ட்டு நம்பினாரு. லிட்ரலா எக்ஸாம்பிளுக்கு COVID-19 பேண்டமிக் மாதிரியான ஒரு விஷயத்த உருவாக்கி ஃபியூச்சர்ல வார் பண்ணலாம்ன்றது தான் அவருடைய நம்பிக்கையா இருந்துச்சு. இது புல்லெட்ஸ், பாம்ஸை விடலாம் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு வெப்பன். ஒரு வைரஸ் இல்லனா பாக்டீரியா ஸ்ப்ரெட் ஆனா என்டையர் சிட்டியே கொலாப்ஸ் ஆயிடும். ஷீரோ ஆஷி ஜப்பான் மிலிட்டரி கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்றாரு. ஜப்பான் மிலிட்டரியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஃபைனலா அபிஷியலா 1936ல கவர்மெண்ட் யூனிட் 731ன்ற பிளேஸ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. யூனிட் 731 ஃபெசிலிட்டி ரொம்பவே பெருசு. அங்க லேப்ஸ், பிரிசன், சிமெண்ட்ரிஸ், அப்புறமா எக்ஸ்பெரிமெண்ட் ரூம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. வெளி உலகத்துக்கு தான் அது பார்க்க ஒரு ரிசர்ச் சென்டர். ஆனா உண்மையிலேயே அதுக்குள்ள உயிரோட இருக்கிற ஹியூமனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அங்க இருக்கிற ஜெயில் கைதிகளை மருட்டான்ட்டு கூப்பிடுறாங்க. அப்படின்னா மரக்கட்டைகள், அடுப்பு எரியறதுக்காக யூஸ் பண்ற ஒரு பொருள். அங்க இருக்கிற மக்களை ஒரு ஹியூமன் பீயிங்கா பார்க்காம ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரிசன்னா பெரிய தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவங்களா? இல்ல, சாதாரண மக்கள். அதுவும் சைனீஸ் பீப்புள், ரஷ்யன் பிரிசனர்ஸ், கொரியன் பிரிசனர்ஸ், அப்புறமா சில பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் கூட அதுல இருக்காங்க. ஆண்கள், பெண்கள், சின்ன பசங்கன்ட்டு ஈவன் பிரெக்னன்ட் லேடிஸ் கூட இருந்தாங்க. அவங்க எல்லாருமே எதுக்காக ஜெயில இருக்கோன்ட்டு, என்ன நடக்க போகுதுன்ற எந்த ஐடியாவுமே கிடையாது. கொத்து கொத்தா சாகுறாங்க. எஸ்கேப் ஆகுறதுக்கு சான்ஸே இல்ல. ஒரு தடவை உள்ள போயிட்டா வெளியில உயிரோடவே வர முடியாது. இப்பதான் இந்த ஸ்டோரியோட டார்கஸ்ட் பார்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. அந்த யூனிட் 731ல சயின்டிஸ்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஹிஸ்டரியிலேயே ஹியூமானிட்டின்றது ஒண்ணு இல்லாம நல்லா இருக்கிற இன்னசென்ட் பீப்புள் மேல, சின்ன பசங்க மேல எல்லாம் டிசீஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. சயின்டிஸ்ட் இன்டென்ஷனலாவே அங்க இருக்கிற பிரிசனர்ஸ் மேல பிளேக், காலரா, ஆன்த்ரெக்ஸ், அப்புறமா டைஃபாய்டை இன்ஜெக்ட் பண்றாங்க. அவங்களோட மெயின் கோலே ஒரு டிசீஸ் எப்படி ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து இன்னொரு ஹியூமன் கிட்ட ஸ்ப்ரெட் ஆகுதுன்ட்டு ஸ்டடி பண்றாங்க. இதுவே ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆனா இத அவங்க மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்டடி பண்ணல. இத வச்சு பயாலஜிக்கல் வெப்பனை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த ஒரு கொடூரமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. இத படிக்கும் போதே ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ட பண்றாங்க. விவேசெக்ஷன், அதாவது பேஷண்ட்டுக்கு, இன்னும் சொல்லணும்னா பிரிசனர்ஸ்க்கு அனஸ்தீஷியா கொடுக்காமலே உயிரோட இருக்கும் போதே மனிதர்களுக்கு சர்ஜரி மாதிரி பண்றாங்க. பாடியில இருந்து ஆர்கன்ஸை ரிமூவ் பண்றாங்க. ஹார்ட், லங்ஸ், கிட்னி, லிவர்ன்ட்டு எல்லாத்தையுமே ஸ்டடி பண்றதுக்காக ரிமூவ் பண்றாங்க. அந்த கொடூரமான சயின்டிஸ்ட் என்ன நினைச்சாங்கன்னா, அனஸ்தீஷியா கொடுத்தா டிசீஸோட தாக்கத்தை அஃபெக்ட் பண்ணிடுமா, அதனால அவங்க லைவ் டைசெக்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அது இன்னும் கொடூரமா இருக்கு. அந்த எக்ஸ்பெரிமெண்டோடைய பேரு ஃப்ராஸ்ட் பைட் எக்ஸ்பெரிமெண்ட். இதுல என்ன பண்றாங்கன்னா, மஞ்சூரியால ரொம்ப கோல்டு கிளைமேட்டா இருக்குமா, அதனால சயின்டிஸ்ட் சோல்ஜர்ஸ்க்கு குளிரால ஏற்படுற ஃப்ராஸ்ட் பைட் எப்படி வருது, அதை எப்படி சரி பண்ணலான்ற ஒரு ரிசர்ச்ச பண்றாங்க. ஃப்ராஸ்ட் பைட்னா குளிர்ல நம்மளுக்கு கை, கால், விரல்கள், மூக்கு இந்த இடங்கள்லாம் அதிகமா உறைஞ்சிடும்.
அப்படி உறையும் போது நம்ம தோல் அப்புறமா டிஷ்யூக்கள் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிரும். சோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க இருந்த பிரிசனர்ஸ் மேல கொடூரமான ரிசர்ச்ச நடத்துறாங்க. அவங்களுடைய கை இல்லனா கால்கள அந்த கோல்டான கிளைமேட்ல ஐஸ் வாட்டர்ல ரொம்ப நேரமா வைக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய தோல் வெள்ளையா மாறும். அப்புறமா மருத்து போக ஆரம்பிக்கும். முழுசா அவங்களுடைய கை கால்கள் உறைஞ்சிடுச்சான்ட்டு பாக்குறதுக்கு அந்த சயின்டிஸ்ட் குச்சியால அடிச்சு பாக்குறாங்க. ஃபுல்லா அவங்க உறைஞ்சிட்டாங்கன்னா எப்படி அதை குணப்படுத்தலான்ட்டு பல முறை ரிப்பீட்டடா ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க. சூடான தண்ணி யூஸ் பண்றது, நெருப்புல குளிர் காயறது, உப்பு தண்ணி யூஸ் பண்றது, அப்புறமா சில மருந்துகளை பயன்படுத்துறதுன்ட்டு அங்க இருந்த பிரிசனர்ஸ ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க. இந்த டேஞ்சரஸான ரிசர்ச்ல பல பேர் இறந்து போயிருக்காங்க. அப்புறமா வெப்பன் டெஸ்டிங்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் யூனிட் 731ல பண்றாங்க. வார் டைம்ல அவங்க யூஸ் பண்ற வெப்பன் எப்படி ஹியூமன் பாடிய தாக்குதுன்ட்டு சயின்டிஸ்ட் தூரமா இருந்து டெஸ்ட் பண்றாங்க. கிரெனேட, அதாவது வெடிகுண்டு, அங்க இருக்கிற சில பிரிசனர்ஸ எம்ப்டி பிளேஸ்ல கட்டி போட்டுட்டு தூரமா நின்னு அவங்க மேல பாம்ஸ வீசுறாங்க. அது எப்படி ஹியூமனை அஃபெக்ட் பண்ணுதுன்ட்டு ரிசர்ச் பண்றாங்க. உடல்ல எவ்வளவு காயம் படுது, எவ்வளவு தூரத்துல இருந்து பாம்ப வீசினா உயிர் தப்பிக்கிறாங்க, உடல்ல எந்த இடம் அதிகமா பாதிக்குது, இது எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்றாங்க. சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா கன் ஷூட்டிங்க்கு அவங்கள டெஸ்ட் பண்றாங்க. எந்த புல்லட் எவ்வளவு தூரமா எவ்வளவு வேகமா போகுதுன்றதெல்லாம் டெஸ்ட் பண்றாங்க. அப்புறமா கெமிக்கல் வெப்பன்ஸ், பாய்சன் கேஸ், கெமிக்கல் ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணி மனிதனோட உடல்ல என்ன மாதிரியான அது தாக்கத்தை ஏற்படுத்துதுன்ட்டு டெஸ்ட் பண்றாங்க. இந்த ரிசர்ச்சோட நோக்கமே ஜப்பான் மிலிட்டரி வார் டைம்ல எந்த வெப்பனை யூஸ் பண்ணா அதிக டேமேஜ் பண்ணும், எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து அட்டாக் பண்ணலாம், எந்த கெமிக்கல் வெப்பனை யூஸ் பண்ணா அதிகமா இறந்து போயிடுவாங்க, இத வச்சுதான் ஃபியூச்சர்ல வார் பீரியட்ல யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லான கண்ட்ரி ஆகணும்னு நினைச்சாங்க. இந்த ரிசர்ச்ல மட்டுமே ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போறாங்க. நெக்ஸ்ட் ஒரு ரிசர்ச் பண்றாங்க, பிளேக் பாம். இதுதான் யூனிட் 731 பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட். இது பயாலஜிக்கல் பாம். பியூபானிக் பிளாக்ன்றது ரொம்ப ஆபத்தான தொற்று நோய். இந்த நோயை ஏற்படுத்துற பாக்டீரியா பேரு எர்சினியா பெஸ்டிஸ். பழங்காலத்துல இந்த நோயால உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. இந்த நோய பொதுவா ஃபிளீஸ், தமிழ்ல உண்ணி, இது மூலியமா பரவுதுன்னு சொல்றாங்க. உண்ணின்றது ஒரு வகையான ரத்தத்தை உறிஞ்சுற பூச்சி. பொதுவா நம்ம வளர்க்குற நாய்களுக்கு இது வரும். இங்க சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஆயிரக்கணக்கான ஃபிளீஸ வளர்க்குறாங்க. அது மேல பிளேக் பாக்டீரியாவை இன்ஜெக்ட் பண்றாங்க. அப்படி இன்ஃபெக்ட் ஆன ஃபிளீஸ எல்லாமே பாம்ஸ்குள்ள வைக்கிறாங்க. இந்த பாம்ஸ் எல்லாம் ஏர்பிளைன்ல இருந்து கீழே வீசுறாங்க. அப்படி கீழே விழுந்து உடைஞ்சு போற பாம்ஸ்ல இருந்து வெளியில பறந்து வர இன்ஃபெக்டட் ஃபிளீஸ் மனுஷங்களை கடிக்குது. ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் படி ஜப்பான் இந்த பயாலஜிக்கல் வெப்பனை சைனா மேல சில இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால பல கிராமங்கள்ல பிளேக் அவுட் பிரேக் ஆயிருக்கு. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. பொதுவா போர்ல துப்பாக்கி, குண்டு மாதிரியான ஆயுதங்களை தான் பயன்படுத்துவாங்க. அது ரொம்ப டைம் எடுக்கும் எனிமி கண்ட்ரீஸை டெஸ்ட்ராய் பண்ண. ஆனா பிளேக் பாம் மாதிரியான பயாலஜிக்கல் வெப்பன்ஸை கட்டுப்படுத்த முடியாது, பொதுமக்களை பாதிக்கும், நோய் வேகமா பரவும். இதனாலதான் பயாலஜிக்கல் வெப்பன்ஸை பயன்படுத்துறத ரொம்ப ஸ்ட்ரிக்டா தடை பண்றாங்க. அப்புறமா யூனிட் 731ல பண்ற எல்லா ப்ராஜெக்டையுமே ரொம்ப சீக்ரெட்டா மெயின்டைன் பண்றாங்க. ஒர்க்கர்ஸ்க்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆர்டர்ஸ போடுறாங்க. அங்க இருக்கிற யாருமே பேசக்கூடாது, ஒருத்தர் கூட ஒருத்தர். டாக்குமெண்ட்ஸ எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க, விட்னஸ அழிச்சிடுவாங்க. நிறைய பிரிசனர்ஸ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறமா கொன்னுடுவாங்க. அந்த பாடிஸ அங்க இருக்கிற சிமெண்டோரியத்துல புதைச்சிடுவாங்க, எவிடன்ஸ டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்ததே வெளி உலகத்துக்கு தெரியாது. 1945ல வேர்ல்ட் வார் 2 எண்ட் ஸ்டேஜுக்கு வருது. ஜப்பான் தோக்குறாங்க. அமெரிக்கா போர்ஸ் க்ளோஸா அந்த பிளேஸ்க்கு வருது. ஜப்பான் மிலிட்டரி பேனிக் ஆகிடுறாங்க. ஆனா யூனிட் 731ல இருந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? உடனே எவிடன்ஸ டிஸ்ட்ராய் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க, பில்டிங்ஸ பிளாஸ்ட் பண்றாங்க, டாக்குமெண்ட்ஸ பர்ன் பண்றாங்க, ரிமைனிங் இருக்கிற பிரிசனர்ஸ எல்லாரையுமே கொன்னுடுறாங்க, விட்னஸே இருக்க கூடாதுன்ட்டு. ஆனா உண்மைய மறைச்சு வைக்க முடியல. சில ஓல்டு டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குது. அந்த டைம்ல வேலை பார்த்தவங்க லேட்டரா உண்மையா சொல்றாங்க. வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா உலகத்துக்கு யூனிட் 731 அட்ராசிட்டிஸ் எல்லாம் தெரிய வருது. சைனீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல 2 லேக்ல இருந்து 5 லேக் பீப்புள் வரையும் இறந்து போயிருக்கலாம்னு சொல்றாங்க.
இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்த சயின்டிஸ்ட் ஜப்பான் மிலிட்டரி பண்ண பயாலஜிக்கல் ரிசர்ச் மேல இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. சில சயின்டிஸ்ட் கூட சீக்ரெட்டான டீலிங் போட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பயாலஜிக்கல் டேட்டாவை தர சொல்றாங்க. அதுக்கு பதிலா வார் கிரைம் பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் இல்லாம பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதனால நிறைய சயின்டிஸ்ட் ரிசர்ச் டேட்டாவை கொடுத்துடுறாங்க, பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் ஹிஸ்டரியில ரொம்ப கான்ட்ரோவர்ஷியல் டிசிஷனா பேசப்படுது. யூனிட் 731 ஸ்டோரி இன்னமும் கான்ட்ரோவர்ஷியலா பேசப்படுது. ஜப்பான்ல இருந்த அபிஷியல்ஸ் இத பத்தி பேசாம ரொம்ப வருஷமா அமைதியா இருந்தாங்க. இந்த இன்சிடென்ட் சைனாக்கு ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் பெயின்ஃபுல் மெமரியை கிரியேட் பண்ணிடுச்சு. ஹார்பின்ற பிளேஸ் இப்போ மியூசியம் ஆகிடுச்சு. அந்த ஓல்டு யூனிட் 731 பில்டிங்க பிரிசர்வ் பண்ணிட்டாங்க. விசிட்டர்ஸ்க்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் சயின்ஸை மிஸ்யூஸ் பண்ணா அதோடைய விளைவுகள் ரொம்ப கொடூரமா இருக்கும்னு. யூனிட் 731 ஸ்டோரி நமக்கு ஒரு முக்கியமான லெசனை டீச் பண்ணுது. சயின்ஸ் பவர்ஃபுல், ஆனா சயின்ஸ் வித்தவுட் எத்திக்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ். டெக்னாலஜியை வச்சு ப்ரோக்ரஷன் பண்ணலாம், ஆனா அதுக்குன்னு ஹியூமானிட்டியை லூஸ் பண்ணக்கூடாது. ஹிஸ்டரியில நடந்த இந்த இன்சிடென்ட் நமக்கு ரிமைண்ட் பண்றது ஹியூமன் பீயிங் ரொம்ப முக்கியம். யூனிட் 731 வந்து ஒரு சீக்ரெட் லேப், ஒரு வார் ப்ராஜெக்ட் நடந்த பிளேஸ். பட் ஆக்சுவலா ஹிஸ்டரியில அது ஒரு டார்க் சாப்டர். கிட்டத்தட்ட thousands ஆஃப் இன்னசென்ட் பீப்புள்ஸ் இறந்திருக்காங்க. வார் முடிஞ்சதும் உண்மை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துருச்சு. இந்த ஸ்டோரிய நம்ம எப்பவுமே மறக்க கூடாது. ஏன்னா ஹிஸ்டரிய ரிமெம்பர் பண்ணாதான் இதே தவிர மறுபடியும் நடக்காம இருக்கும். இன்னும் நிறைய ஹிஸ்டாரிக்கல், மிஸ்ட்ரி, த்ரில்லர், சஸ்பென்ஸ் கேசஸ்க்கு மறக்காம ஸ்வாதிஸ் மிஸ்ட்ரி டிஸ்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கேஸ்ல உங்களை நான் மீட் பண்றேன்.